ஆமா. மேடம் சொல்லு. எப்படி இருந்துச்சு? செருப்பால் அடிப்பண்டா நாயே. நல்லா செய்வேன்னு சொல்லிட்டு என்னடா செஞ்ச நீ? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? செஞ்சேன்ல. நல்லா செஞ்ச. கரெக்டா 3 என்றதுக்குள்ள உன் ஆயுதம் அடங்கி போச்சு. ஏதோ ஒன்னு செஞ்சேன்ல மேடம். இப்படி செய்யறதை விட செய்யாம இருக்கிறதே பெட்டருடா. அப்படி சொல்லாதீங்க மேடம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா ஓடு மேடம். வந்துட்டான். இன்னும் இவங்க வெளியே வரலனா பேட்ஸ்மேன் நல்லா பேட்டிங் பண்றாரு போல இருக்கே. என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல யாரும் இப்படி சேவை செஞ்சதே இல்ல குரு. சொன்னல மேடம், என் தம்பி இறங்கி தூர் வர ஆரம்பிச்சானா வேற லெவல்ன்ட்டு. உன்னோட பெரியவனோட பெர்ஃபார்மன்ஸ்ல என் சின்னவளோட தண்ணி கூட தீந்து போச்சு குரு. நான் வேணா உன்னொரு தூர் வரவா? இவன் சாதாரண பேட்ஸ்மேன்லாம் இல்ல. நீங்க பண்ண வேலையில உங்க பையனுக்கு வேலைக்கே ஆகாததுனால கடைசியில் அந்த வாட்ச்மேன் எல்லாம் வச்சு கூட வேலை செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா வேலைக்கே ஆகல. வருத்தப்படாத மருமகளே. யாரு வருத்தப்பட்டா? உன் வருத்தம்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த குரு தான் வேணும். ஓ, உன்னோட பார்வை என்னோட குரு மேல பட்டுருச்சா? சரிடி, ரெடி பண்ணி குடுக்கறேன். எனக்கு மட்டும் ரெடி பண்ணி குடுக்கலன்னு வச்சுக்கோத்த, உன் இரும்பு பெட்டி உடைச்சிடுவேன். பண்ணி குடுக்கறேன்டி. என்ன மேடம், இன்னைக்கு என்ன டாபிக் எடுக்க போறீங்க? என் ராக்கெட்டை டாபிக் முன்னாடி கொளுத்த சொல்றீங்களா, டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொளுத்த சொல்றீங்களா? இன்னைக்கு டாபிக்க என் மருமக சொல்லி கொடுப்பா. அப்படியா? சரிங்க மேடம். இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகுறது தான் பெஸ்ட். ஏன் எந்திரிச்சிட்டீங்க? நான் எந்திரிக்கணும்னு நினைக்கல, ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிட்டேன் மேடம். நீங்க மட்டும்தான் எந்திரிச்சிங்களா இல்ல உங்களோடதே எந்திரிச்சுதா? எப்படி எந்திரிக்காம இருப்பா மேடம்? அவங்க காட்டினப்ப ஏஞ்சா, நீங்க எதுவும் காட்டாமலே எந்திரிச்சிட்டான் அவன். அப்படியா? அப்படின்னா உன் சின்னவன் பெரியவன் ஆயிட்டானா? எப்பவோ ஆயிட்டான். இனி அவனை நிப்பாட்டது ரொம்ப கஷ்டம் மேடம். நான் ரொம்ப நாள் பசியோட இருக்கேன். இன்னைக்கு என்னோட பசியை போக்க வேண்டியது அந்த பையனோட வேலைதான். என் பெரியவன் பசியை போக்குறதுல கில்லாடி மேடம். உன் பெரியவனோட பசி என்னன்னு எனக்கு தெரியும். அவனை பெட்ரூம்ல வந்து தீத்துக்க சொல்லு. நான் பயங்கரமான விருந்து வைக்கிறேன். என் பெரியவன் பண்ற பர்ஃபார்மன்ஸ்க்கு உங்க பசி எல்லாம் தீந்துரும்.